அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரியவர்களே, நாமெல்லாம் சிறு வயதிலே பள்ளிக்கூடங்களுக்கு சென்ற அந்த நிகழ்வு நம்மை ஒரு ஆழ்ந்த வரலாற்று பின்னணியை நினைவூட்டக்கூடியதாக இருக்கும். பள்ளிக்கூடம் என்பதும் கல்வி நிலையங்கள் என்பதும் கல்லூரிகள் என்பதும் பல்கலைக்கழகங்கள் என்பதும் சாதாரணமானதல்ல மனித வாழ்க்கைக்கு. அந்த அடிப்படையில் இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் எப்பொழுது கட்டமைக்கப்பட்டது என்கின்ற வரலாற்றை பார்க்கின்ற பொழுது மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி வரலாற்றில் இடம்பெறுகிறது. என்னவென்றால், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மிக பிரம்மாண்டமானது. இன்னும் உலகத்தில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்கள் இன்று பழமையானது, நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் என்று ஒன்றை வரலாற்று ஆசிரியர்கள் அடையாளப்படுத்துகிறார் என்றால் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? ஆம். ஃபாத்திமா அல் பிஹ்ரி என்பவரால் கிபி 859 ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மொராக்கா என்கின்ற நகரத்தில் அல் கராவியன் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது. இந்த ஃபாத்திமா அல் பிஹ்ரி என்கின்ற இந்த அம்மையார் துனிசியா பகுதியிலே, இவருடைய தாயும் தகப்பனும் ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கிறார்கள். துனிசியாவில் இருந்து ஆப்பிரிக்காவிற்கு குடிபெயர்கிறார்கள். சில காலங்களில் அவருடைய ஃபாத்திமா அல் பிஹ்ரி அம்மையாருடைய தகப்பனார் மரணிக்கிறார். நிறைய பெரிய செல்வந்தர். அவர் விட்டு சென்ற பணத்தை வைத்து ஒரு பிரம்மாண்டமான கல்லூரியை கட்டமைக்க வேண்டும், பள்ளிவாசலோடு இணைந்து கட்டமைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை வருகிறது. கிபி 859 அதற்கான கட்டுமான வேலைகளை துவங்குகிறார். ரமலானுடைய மாதத்தில். காலம் அப்படியே அவருக்கு செவிசாய்க்கிறது. கட்டுமான பணிகள் எல்லாம் நிறைவு வருகிறது. 22,000 மாணவர்கள் தொழுகின்ற அளவிற்கான பள்ளிவாசல், வகுப்பறைகள், பாடங்கள் படிக்கிற இடங்கள், மாணவர்களுடைய ஆய்வுக்கான இடங்கள் என்று பலதும் இருக்கிறது. இன்றைய பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் கின்னஸ் சாதனை வழங்கியிருக்கிறார்கள். இன்று அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் ஃபெஸ் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஃபெஸ் பல்கலைக்கழகம் எப்படி 8ஆம் நூற்றாண்டிலே இவ்வளவு விரிவான திட்டத்தோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஆச்சரியம் இன்று யாரையும் விட்டு வைக்கவில்லை. குறிப்பாக உலகத்தை நல்ல சுற்றி வந்த பிரபல்யமான பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த அறிஞர்களிலே பிரபல்யமான எழுத்தாளர், புவியியலாளர், இன்னும் பல பண்புகளை கொண்ட முகமது அல் இத்ரீசி மற்றும் சமூகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிற, பொருளாதார அறிஞர் என்று அழைக்கப்படுகிற இப்னு கல்தூன் போன்றவர்கள் இந்த பல்கலைக்கழகங்களிலே மாணவர்களாகவோ ஆராய்ச்சியாளர்களாகவோ ஆசிரியர்களாகவோ பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதையும் வரலாறு நினைவுபடுத்துகிறது. இந்த ஃபாத்திமா அல் பிஹ்ரி என்கின்ற அம்மையார் தன்னுடைய தந்தையினுடைய பணத்தை வைத்து ஒரு பழங்குடியின மக்களிடத்தில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான நிலத்தை வாங்கி அழகான முறையில் கட்டமைக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், 1000 ஆண்டுகளை தாண்டிய பின்னாலும் நடக்கிறது என்று சொன்னால், எவ்வளவு ஆத்மார்த்தமாக அந்த நிறுவனத்தை அவர்கள் கட்டி எழுப்பியிருப்பார்கள். அந்த நிறுவனத்திலே அவரும் ஒரு மாணவியாகவே மாறி பயின்றார் என்கின்ற வரலாறும் இருக்கிறது. இந்த நிலையில் நாம் ஒன்றை புரிய வேண்டும். என்னவென்றால், உலகத்தில் நாம் விட்டு செல்வதிலே மிகச் சிறந்தது எதுவென்றால், அழகான கல்வி படைத்த குழந்தைகளை நாம் விட்டு செல்வது, கல்வியாளர்களை விட்டு செல்வது. அப்படி கல்வியாளர்களை விட்டு செல்வதற்கு கல்வி நிறுவனங்கள் மிக அவசியமானது. நமக்கெல்லாம் சிறு தொகை இருக்கிறது என்றால், ஒரு கல்லூரியை கட்டமைக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்றால், அதை நாம் தவற விட்டு விடக்கூடாது. முறையாக திட்டமிட்டு ஆத்மார்த்தமாக 2 ரக்காயத்தை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடிவிட்டு நிறுவனங்களை கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய தேவ்பந்து மதரசா எப்படி உருவாக்கப்பட்டது? 2 மாணவர்களை வைத்து ஒரு மரத்திற்கடியால் அடியில் வைத்து 2 மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு இடம்தான் இன்று 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த தேவ்பந்து மதரசாவிலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக
கல்வி நிறுவனங்களை உருவாக்குவது நம் மீது கடமை. அதுதான் இந்த உலகத்தில் நாம் விட்டு செல்வதிலே மிகச் சிறந்தது. வல்ல ரஹ்மான் ஃபாத்திமா அல் பிஹ்ரி உள்ளிட்ட நாம் அனைவருக்கும் வெற்றியை வழங்குவானாக. நிறைய நல்ல காரியங்களிலே ஈடுபடுகிற பொழுது குறிப்பாக கல்வி சேவையை செய்கிற ஒரு நல்ல ஆத்மார்த்தமான உணர்வையும் அதற்கான வாய்ப்பையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.